ஹாய்ங்க. ஃப்ரைடே அப்படின்னாவே மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் காலையில் பருப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா சாம்பார் இருக்கும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சாம்பார் காலையில். இந்த சாம்பார் வந்து காலையில் வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில் தோசை ஊற்றும்போது வச்சுக்கலாம். நைட் ஏதாவது டிஃபனுக்கும் வந்து வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே சாம்பாருக்கு தான் நானே வைப்பேன். இந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது பொரியல் வந்து கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன். டிஃபனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, தோசை கூட வந்து கொஞ்சம் காரமாக போட்டு புதினா சட்னி வந்து நான் அரைச்சிட்டேங்க. சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், தோசைக்கு வந்து புதினா சட்னி அரைச்சிட்டேன். சோள தோசைக்கு வந்து நைட்டு ஆட்டி வச்சுருந்தேங்க. அதனால் வந்து காலையில் வந்து சோள தோசை வந்து சுட்டாச்சு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்க. பாய்.